அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் இன்று காலை சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜரான நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது தாவேக தலைவர் விஜயிடம் விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. முன்னதாக இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, அந்த சம்பவம் நிகழ்ந்த போது அவர்தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தார். தற்போது அவரிடம் இந்த விசாரணை என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிபிஐ தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது? தமிழ்நாட்டினுடைய டிஜிபியான டேவிட்சன் தேவாசீர்வாதம் கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக அவர் இன்று காலை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. அந்த கரூரினுடைய சம்பவம் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பொழுது அங்கு சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபியாக அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவருடைய தலைமையிலான அந்த ஒரு விவகாரத்தில் இந்த ஒரு துயர நிகழ்வு என்பது நடைபெற்றதனுடைய அந்த ஒரு நிகழ்வு மற்றும் பின்னணி தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அவர் இன்று சிபிஐ அதிகாரிகள் முன்னர் வழங்கியதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக சிசிடிவி காட்சிகள், அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வழங்கிய அந்த ஒரு தகவல்கள் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் இன்று அவரிடம் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அவர் முன்வைத்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அங்கு இருந்ததா, கூட்ட நெரிசலுடைய அந்த ஒரு கூட்டம் அதிகரித்த பிறகு அங்கு கூடுதல் காவல்துறை அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டார்களா, கூட்டம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பது தொடர்பான பல்வேறு அலுவலகான கேள்விகளை அவரிடமும் முன்வைத்தார்கள். இதற்கு முன்னதாக எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான அந்த ஒரு குழு என்பதும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இவரிடம் பல்வேறு கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சென்று சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர் அழைக்கப்பட்டு அவருக்கான அந்த ஒரு விசாரணையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவருடைய விசாரணை முதற்கட்டமாக இன்று காலை நடைபெற்ற நிலையில்தான் அதற்கு பின்னதாக விஜயிடம் விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த விசாரணை நீடித்த நிலையில்தான் அதன் பிறகு விஜயிடம் அதிகாரப்பூர்வ கேள்விகளையும் வாக்குமூலங்களையும் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்து வருகிறார்கள். அவருக்கு மதிய உணவிற்கான அந்த ஒரு இடைவேளையும் வழங்கப்பட்டு பின்னர் தொடர்ச்சியாக அந்த ஒரு வாக்குமூலங்கள் பதிவு மற்றும் கேள்விகள் எழுப்புவது தொடர்பான நடவடிக்கைகள் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இன்றைய விசாரணையை தொடர்ந்து சிபிஐ மீண்டும் டிஜிபியையோ அல்லது தாவேக தலைவரையோ விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே சிபிஐ விசாரணையில கலெக்ட் பண்ணப்பட்டதா இருக்குமா? அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன? சிபிஐனுடைய அந்த ஒரு நடைமுறை அடிப்படையிலான பெறப்பட்ட அந்த எழுப்பப்பட்ட அந்த கேள்விகள் தொடர்பான பதிலை தான் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இன்று அதாவது மிக முக்கியமாக தாவேகாவுடைய தலைவரிடம் வீடியோ பதிவு மூலமான அந்த ஒரு வாக்குமூலம் என்பது பெறப்பட்டு அதனை எழுத்துப்பூர்வமாகவும் அவர்கள் பதிவு செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னதாக தாவேகா நிர்வாகிகள், கரூர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைத்த பதில்கள் மற்றும் விளக்கங்கள் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பான கேள்விகளையும் அவர்கள் விஜயிடம் எழுப்புவார்கள். அந்த பதிலில் ஒரு சில கேள்விகளோ இல்ல ஒரு சில தகவல்களுக்கு ஏதேனும் மறுப்பு தெரிவித்தாலோ அல்லது முரணான ஒரு தகவல்களை வழங்கி இருந்தாலும் மேலும் கூடுதல் விசாரணை என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலை தான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதில் தாவேக தலைவர் விஜய் மட்டுமல்ல, தாவேக நிர்வாகிகளுக்கும் தேவைப்பட்டால் மீண்டும் சம்மன் என்பது அழுப்பப்படும். ஆனால் இன்று ஏற்கனவே 2 முறை டெல்லிக்கு, அதாவது தாவேக நிர்வாகிகள் கடந்த டிசம்பர் மாதம், தற்பொழுது தாவேகனுடைய தலைவர் விஜய் இன்றும் அவர் வந்திருக்கும் நிலையில்தான் கூடுதல் சம்மன் என்பது அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக அதை அனுப்புவதற்கும் தயாராக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்போ டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் அந்த விசாரணையை முடிப்பதற்கு முன்பாக அவர் அந்த களத்திற்கு சென்று ஆய்வு நடத்திய விவரங்களும் அதில் கேட்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் போது அரசு தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட ஆய்வினுடைய விவரங்கள், அதற்கான காரணங்கள் ஒருவேளை திரட்டப்பட்டிருந்தா அது வழங்கப்படுமா சிபிஐ அலுவலகத்துல? நிச்சயமாக. அதாவது தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை தரப்பிலிருந்து மாவட்ட காவல்துறை எஸ்பி, ஏடிஎஸ்பி உள்ளிட்டோருடைய அந்த ஒரு கண்காணிப்பின் கீழ் நடைபெற்ற இந்த ஒரு நிகழ்வில் இருந்த ஆவணங்கள் மட்டுமல்ல, பல்வேறு சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களையும் ஏற்கனவே முதற்கட்ட ஒரு ஆதாரங்களை அவர்கள் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான அந்த ஒரு குழுவிடம், விசாரணை குழுவில் சமர்ப்பித்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த ஒரு நடைமுறையை தமிழ்நாடு அரசாங்கமானது மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை டிசம்பர் மாதம் இறுதியில் அவர்கள் விசாரணைக்கு வந்த பொழுது
எஸ்பி டிஎஸ்பி குழுவானது அவர்களும் ஒரு செட் ஆஃப் ஒரு சிசிடிவி காட்சிகள் மற்றும் எழுத்துப்பூர்வமான ஒரு விவரங்களையும் அவர்கள் சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் கூறும் அந்த ஒரு தகவல்களும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூறும் தகவல்களும் ஒன்றாக உள்ளதா, அதில் ஏதேனும் முரண் உள்ளதா என்பது தொடர்பான ஒரு ஒப்பீட்டையும் அதிகாரிகள் இன்றைய விசாரணையில் அவர்கள் செய்வது ஒரு நடைமுறையாக கொண்டுள்ளார்கள். அதில் ஒருவேளை ஒரு சில முரண்பாடு என்பது இருக்கும் பட்சத்தில் அதற்கான விளக்கங்களும் மாநில அரசிடமிருந்து கூடுதலாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. வாக்குமூலங்கள் மட்டுமல்லாமல் அந்த சாட்சியங்கள் பதிவுகளையும் அவர்கள் முறையாக விசாரித்து அதனுடைய அந்த ஒவ்வொரு நுணுக்கமான பதில்களையுமே அவர்கள் ஒப்பீடு செய்து பார்த்து அதன் பிறகுதான் இறுதியான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற்ற அந்த ஒரு விசாரணையை பொறுத்தவரை ஒரு கன்ஃபரன்டேஷன் என்ற முறை அடிப்படையில் தான் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக தாவேகா நிர்வாகிகளையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளையும் ஒன்றாக வைத்து ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை அவர்கள் வழங்குவதற்கு வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதிகாரிகள் பிறப்பித்த பிறகுதான் அந்த ஒரு விசாரணை என்பது கன்வென்ட்ரேஷன் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு இன்ட்ரோகேஷனாக கடந்த முறை நடைபெற்றது. இன்று ஆனால் தனித்தனியான ஒரு விசாரணை என்பது தற்பொழுது வரையிலும் நடைபெற்று வருகிறது. தேவைப்பட்டால் ஒருவரையும் ஒன்றாக முன்வைத்து அந்த விசாரணை நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இருந்தாலும் வாக்குமூலங்கள் என்பதும் அது மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் என்பதும் ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கூடுதல் விளக்கங்களுக்காக சம்மன்களும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி தாவேகா நிர்வாகிகளுக்கும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.